வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளுவர் இன்றைக்கு உயிருடன் இருந்திருந்தால் திமுக பற்றி என்ன குரல் எழுதியிருப்பார் என்று விஜய் கற்பனை. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று வள்ளுவர் எழுதியிருப்பார் என்றும் கடும் தாக்கு. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? பவள விழா பாப்பாவுக்கு என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டுவதற்கு தானே தெரியும். டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, நீங்கள் டெக்னிக்கை மாற்றுங்கள் என்று திமுகவை சாடிய விஜய். முக்கியமா நாம அதை எடுத்து சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? தமிழகத்தில் டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் என எத்தனை என்ஜின் வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம்தான் டாப் என்ஜின். மக்களின் ஒரே ஆப்ஷனாக தாவேக மட்டும்தான் இருக்கிறது என்றும் விஜய் பேச்சு. எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும். நான் சினிமாவை விட்டாலும் அரசியல் கட்சியினர் சிலர் இன்னும் சினிமாவை விடாமல் இருப்பதாக விஜய் கருத்து. அண்மையில் வெளியான கருத்து கணிப்பு சிலரது கடுப்பு கணிப்பு என்றும் விமர்சனம். அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க, அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தூக்கத்தில் எழுப்பி என்ன கட்சிக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று கேட்டால் விசில் சின்னத்திற்கு தான் என்று சொல்வார். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை, நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்றும் விஜய் உறுதி. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. எம்ஜிஆர் வருகையை நடிகர் கட்சி அட்டகத்தி என்று பல்வேறு வழிகளில் விமர்சித்தவர்கள்தான் தற்பொழுது என்னை விமர்சிக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் பேச்சு. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டகத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்தில் 2017, 2021 பின் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கடுமையாக சாடிய தாவேக தலைவர் விஜய். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு
தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம். சென்னை பனையூரில் கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழக வெற்றி கழகம் எழுத போகிற வெற்றி கொடி. மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவில் உற்சாகமாக நடனமாடிய விஜய். பாடகர் வேல்முருகனுடன் இணைந்து நடனமாடியதைக் கண்டு தொண்டர்கள் உற்சாகம். தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுது வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுது வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தடுப்புகளை தாண்டி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட தவிக தொண்டர்கள். அலுவலகத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுத்த பவுன்சர்களுக்கும் தவிக நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வரும் பாஜகவின் சதியை முறியடிப்போம். வறுமையை வெல்ல வேண்டிய மண்ணில் எந்த வகையிலாவது மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் கருத்து என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமும் பாஜகவுக்கு உணர்த்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. மாநில சுயாட்சி என்றாலே பயந்து ஒளிந்து கொள்கிறது. சுயாட்சி எண்ணமோ சுயமரியாதை உணர்வோ இல்லாமல் செயல்படுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. 3 வாரங்களில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூட உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் விமர்சனம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக நிச்சயமாக தனி பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் தொடரும் என்று வைகோ பேட்டி. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தாங்கள் முன்வைக்கவில்லை என்றும் விளக்கம். சென்னை சிறுசேரியில் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா திறப்பு. நாவலூர் ஏரி சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செங்கல்பட்டு மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் தமிழ்நாடு அரசின் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு. ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாமல்லபுரத்தில் தொடங்கிய உலகளாவிய உச்சி மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழ்நாட்டில் அரேனா 1 நிறுவனம் 1400 கோடி ரூபாயும், பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 1100 கோடி ரூபாயும் முதலீடு செய்ய இருப்பதாகவும் தகவல்.
மனிதர்களின் அனைத்து பயணங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டவை. பண்பாட்டு ரீதியாக முன்னேறியிருக்க மனித சமுதாயத்தின் பயணங்கள் முக்கியமானவை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கீழடி முதல் ஏறு தழுவுதல் அரங்கம் வரை ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உலகளவில் கலை பண்பாட்டை கொண்டு செல்வது சுற்றுலாத்துறையே என்றும் பெருமிதம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடர் சரிவு. பட்ஜெட்டில் சலுகை ஏதும் அறிவிக்கப்படாத போதிலும் 3 நாட்களில் சவரனுக்கு 23,100 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்களில் 1,25,000 ரூபாய் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 50 சவரன் நகைகள் கொள்ளை. குடும்பத்துடன் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்ததை பயன்படுத்தி மர்ம கும்பல் கைவரிசை.